இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடியா? போன வாரம் வெள்ளிக்கிழமைங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. தான் நீங்க அப்பா பேர் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு, அப்பா பேர் சொல்லுங்க சிஸ்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க. சரி சரி சரி. அப்ப நாங்க அப்பாவுக்கு ரொம்ப கை கால் எல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு, வயிறெல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சு, வயிறெல்லாம் தண்ணி எல்லாம் ரொம்ப குடிக்க முடியாம ஆயிருச்சுங்க பஸ்டர். தண்ணி குடிச்சிட்டாலே மேல வந்துரும், தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் நானு கட்டான ஒரு சூழ்நிலையில உங்க மெசேஜ நானு ஒருத்தவங்க வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க. அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது சனிக்கிழமை அந்த உங்க மெசேஜ் அது அப்படியே நான் பாத்துட்டு இருந்தேன். ஆமாங்க பாஸ்டர், நான் பாத்துட்டு இருந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க. டக்குனு கீழே போய் பார்த்தா வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இங்கிலீஷ்ல மெசேஜ் அடிக்க பண்ண தெரியாது. அதனால நான் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். அப்ப நீங்க அப்பா பேரு கேட்டு பண்ணீங்க. நான் ரிப்போர்ட் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டேன் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஆண்டவரு, நான் நான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லிட்டேன். சுகரும் இல்ல, அவருக்கு சுகரே இல்ல. அப்படியே நானும் டென்ஷன் ஆகி இங்க இருந்து நான் ஊருக்கு போயிட்டேன். ஊர்னா நான் இருக்கிறத ஊட்டி அவங்க நீலகிரிக்குள்ள கொலப்பள்ளி, கூடலூர் கொலப்பள்ளி அம்மா அப்பா இருக்கிற இடம். அப்ப அந்த இடத்துல அப்ப நான் போய் பார்த்தா முகமெல்லாம் நல்லா பிரகாசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. உடம்புல நல்லா லைட்டா வலிதான் இருக்குது. அப்புறமேல் போய் பார்த்தா டாக்டர் போய் பார்த்தோம்னா டாக்டர் சொல்றாங்க 2 ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகலான்னு போனோம். பத்தேரியில வேணா இந்த ஒரு ஜோன் டாக்டர் கிட்ட போக சொன்னாங்க. போய் ரிப்போர்ட் எல்லாம் வரிசையா பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ண, இதுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்ல, நார்மலா மருந்து மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர், நீங்க உங்க மெசேஜ், நீங்க ஜெபிச்ச ஜெபம் தான் பாஸ்டர் இப்படி ஒரு மாற்றம் ஏசப்பா எங்க வாழ்க்கையில உதவி செஞ்சிருக்காருங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவே நம்முடைய சமாதான காரணர் என்று எபேசியர் 2:14 நாம் வாசிக்கிறோம். அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். எனவேதான் அவர் தம்முடைய சீஷர்களிடம் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்காத, உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத தெய்வீக சமாதானம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளட்டும் என்று பவுல் திட்டவட்டமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் இப்படி முடிக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறக்கும் போதே பூமியிலே சமாதானம் என்று தேவதூதர்கள் மரியாளிடத்திலே சொல்லுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சமாதானம் தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்ற நம்பிக்கை இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சமாதானத்தை இழக்க மாட்டோம். காகங்களையும் போஷித்து பிழைப்பூட்டும் தேவனை நாம் நம்பும்போது தாவீதோடு சேர்ந்து நாமும் இவ்விதமாக சொல்ல முடியும், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஆவியின் கனிகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனிகளில் ஒன்றுதான் இந்த சமாதானம். நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உலகம் கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு சமாதானத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த சமாதானம் நீங்கள் அலைந்து தெரிந்து தேடியும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த உலகத்தில் உள்ளது அல்ல.
உலக மனுஷர்களாலவோ இல்லை என்று சொன்னால் பொன்னாலேயோ வெள்ளியாலேயோ பணத்தாலேயோ இந்த சமாதானத்தை தர முடியாது. இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று சிலுவையிலே தான் சிந்தின இரத்தத்தினால் உண்டான சமாதானம். இந்த சமாதானம் உங்களை நிரப்பும் என்று சொன்னார். இந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதமான சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டவட்டமாக செயல்படுத்த முடியும். உங்களுக்குள் பதட்டம் வருகிற பொழுது, சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது, உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகரிக்கிற பொழுது, இந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு மிக அற்புதமான ஏற்ற முடிவாக இருக்கும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்பட முடியும். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை நம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டான அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்குரிய அந்த இரத்தம் உங்கள் மேல் இந்த காலை வேளையிலும் தெளிக்கப்படட்டும். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமானவரே, செயலில் வல்லமையுள்ளவரே, செம்மையான தெய்வமே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே, கிருபையுள்ளவரே, காற்றையும் கடலையும் அதட்டுகிறவரே, கடலின் மேல் நடந்து வருகிறவரே, பூட்டப்பட்ட அறைக்குள் வந்தவரே. எஸ்அப்பா, 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் அப்பாலே. உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். ஆவியை உயிர்ப்பிக்கிற வல்லமை கொண்டவர் நீர் சுவாமி. சோர்ந்து போய் இருக்கிற அமராஜேசப்பா, ஆவியிலே பலனற்று இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அப்பா ஒரு ஜீவனை நீர் ஊற்றுவீராக ராஜா. உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இஸ்ரவேலின் தேவன், எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்கள் ஆறுதல் நீரே, எங்களை ஆட்கொள்ளும் எங்கள் அன்பின் பிதா, எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. எல்லா தேவர்களை பார்க்கிலும் நீர் பெரியவர். எங்களை ரட்சிக்கும் தேவன் அப்பா நீர். எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை அப்பா கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், நீதிமானாய் மாற்றட்டும். அமராய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக அப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் நீதிமானாக மாறுவது மாத்திரமல்ல, உம்மாலை மகிமைப்படுத்தப்படட்டும். எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி காக்கும் எங்கள் தேவன் சுவாமி. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை அப்பா புறக்கணியாத தேவன் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர் நீர். அந்நியன் மேல் அன்பு வைக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தருகிறவர். இஸ்ரவேலின் ஒளியான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படணும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும் அப்பா. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளும் இதை கேட்கிற பொழுது சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் அப்பா. உலக காரியங்கள், உலக இச்சைகள், அமராஜேசப்பா குழப்புகிற ஆவிகள், மனவேதனைப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் இந்த காலை வேளையிலே முழுவதுமாக நீங்கி போகட்டும். எங்கள் வெளிச்சம் ராஜா, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் நித்தமும் எங்களை பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. தினமும் அதிகாலையில் எங்களுக்கு புதிய கிருபையை தருகிறவன், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்மை தேடுகிற, உம்மை விசுவாசித்து நம்பிக்கையோடு உமக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி நிற்கிற அப்பா ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக ராஜா. உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக. எஸ்டடி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நாள் அதிசயமான நாளாக இருக்கட்டும். அம்மா ராஜா, சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ராஜா அளவில்லாத உம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றணும் சுவாமி.
அமராஜேசுப்பா, ஆடுகளுக்கு வாசலான தேவன். அமராஜேசுவே, எங்கள் நல்ல மேய்ப்பர் நீர். அமராஜா, நாங்கள் உம்முடைய ஆடுகளாக இருக்கிறோம். எங்களை அற்புதமாக எங்களை மேய்க்கிறவர். அமராஜேசப்பா, தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர். வனாந்திரத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிறவர் அல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துகிறவர். ஜீவ ஆவியை எங்களுக்கு நீர் அளித்தருளும் அப்பா. அந்த ஜீவ தண்ணீரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பீராக. எஸ்டடி நீர் கொடுக்கும் அந்த ஜீவன் அப்பா, அந்த ஜீவ தண்ணீர் இதை பானம் பண்ணுகிறவனுக்கு மீண்டும் தாகம் எடுக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமா ராஜேசப்பா, எங்கள் ஆத்தும தாகத்துக்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அந்த ஜீவ தண்ணீரை எங்கள் இருதயத்தில் ஊற்றுவீராக ராஜா. எஸ்டடி ஹல்லேலூயா, சத்துவங்களை அசைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, வலுவாதபடி எங்களை காக்கினவர். நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர். ஹல்லேலூயா, நீரே இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நான் பேசுகிற இந்த நேரத்தில் ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் தானே அப்பா, பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா. மனுஷருடைய தந்திரங்கள், மனுஷர்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது ராஜா. எஸ்டடி பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து, துன்மார்க்கமான மனிதர்களிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் அப்பா விலைக்கு பாதுகாப்பீராக சுவாமி. எஸ்டடி அப்பா, வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ராஜா. அவர்களுடைய வாழ்க்கையில் ராஜா காணக்கூடிய எல்லா பொல்லாத வழிகளில் இருந்து நீர் அவர்களை தப்புவிக்கணும் அப்பா. இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் அப்பா ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் இந்த உலக இச்சைகளிலே ராஜா, உம்முடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு என் ஆண்டவன் நீர் வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும் ராஜா. அமராஜேசப்பா, படிப்பிலும் ஞானத்திலும் அப்பா தேவ தயவிலும் நீர் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நிரப்பணும். கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற எங்கள் தேவனப்பா, நீங்கள் அளவில்லாத சமாதானத்தை நீர் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக சுவாமி. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற வேளையில் என் தேவ வல்லமை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கணும் அப்பா. அமராஜா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வல்லமையாய் செயல்படுகிறவர், வார்த்தையினால் வெளிப்படுகிறவர் ராஜா. வேத வார்த்தையை விசுவாசித்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பீர். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவன் நீர் கரிசனையாக நீர் இறங்குவீர் ராஜா. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை அதிகமாக ஊற்றப்படட்டும். நித்தமும் புது கிருபையால் தாங்குவீராக ராஜா. எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நீர் விடுதலை கொடுக்கிறீர். போராட்டத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர் அப்பா. உமக்கு கோடாகோடி நன்றி சுவாமி. அநேக சாட்சிகளை நீர் ஏற்படுத்தி தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவரே, நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நேரங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆதரவு தருகிறவர். மனிதன் எங்களை விட்டு விலகி போகிறான், நாங்கள் நம்பினவர்கள் எங்களை விட்டு போய் விடுகிறார்கள். அமராஜேசப்பா, ஆனால் நீரோ எங்களுக்காக இறங்கி வருகிறீர். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர் எங்களை விடுவிக்க, எங்களை தேற்ற, எங்களை பலப்படுத்த, மறுபடியும் எங்களை கட்டி அணைத்து கொள்ள, மீண்டும் எங்களை உருவாக்க உம்முடைய கரத்தை நீட்டுகிற ஒரு உன்னதமான தெய்வம் நீரே சுவாமி. அமராஜா இயேசுவே, எப்படிப்பட்ட உளையான சேற்றிலே நாங்கள் விழுந்து கிடந்தாலும் எங்களை தூக்கி எடுக்க மறவாத தேவனப்பா நீங்க ராஜா. இந்த நேரத்தில் சுவாமி, அளவில்லாத உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாக வெளிப்படணும். அமராஜா இயேசுவே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர் என்பதற்கு நீர் இன்னும் பதிலை நீர் தரணும் அப்பா. ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படட்டும். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இதை கேட்கிற பொழுது உங்கள் குடும்பங்களிலே மாற்றம் நிச்சயமாகவே உண்டாகும். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றுவார். சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்கள் என்று சொல்லியிருந்த எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் பாரங்களை, எங்கள் கஷ்டங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றுகிறோம். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களை, உங்கள் இருதயத்தின் பாரத்தை தேவ சமூகத்துக்கு முன்பதாக இந்த நேரத்தில் நீங்கள் ஊற்றுங்கள். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஊற்றுவீராக ராஜா. ஏசப்பா, விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று சொன்னீர். மனுஷனே ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து வந்தீர்.
அவனை அற்புதமாய் படைத்தீர், அற்புதங்களை காண பண்ணினீரப்பா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அதை அனுபவிக்கணும் அப்பா. இயேசுவே, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ வாங்குவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்தில் நான் பேசுகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய எல்லா சத்துருக்களையும் அது அழித்து போடட்டும். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். இதை கேட்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எந்த ஒரு பொருளாதார நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, அப்பா, மோசமான கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சரி, என் தேவனால் விடுவிக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையை மாற்ற உமால முடியும் அப்பா. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் சுவாமி, எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. உங்கள் தயவு இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் முழுமையாய் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா, நீர் இப்பொழுதே நீர் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுகிறீர். நன்றி. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் விடுதலை நான் கட்டவிழ்கிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படணும். ஹல்லேலூயா. ஏவல் பிசாசுகள் வெளியேறணும். ஹல்லேலூயா. தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் வெளியேறணும். எப்படிப்பட்ட நுகங்களும் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் சபிக்கப்பட்ட பிசாசுகளும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஊற்றப்படணும் அப்பா. எங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்தும் அப்பா ராஜா. இப்பொழுது இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படட்டும். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. எங்கள் பாவங்களை முழுவதுமாக கழுவி நீக்குகிற தெய்வமே, வியாதிக்கு அநேக காரணங்கள் பாவம் என்று நாங்கள் வேதத்திலும் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட பாவத்தினால் வந்த வியாதிகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னார். என் ஆண்டவர் இப்பொழுதே நீர் நீக்கி தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகணும் சுவாமி. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகணும். ஹல்லேலூயா. கிட்னி, லிவர் எல்லாம் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். மூளை பகுதியில் தலையில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டுகளில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா பிதாவே, அப்பா, ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறணும் சுவாமி. அற்புத சுகமளிக்கும் வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து இரட்சகருடைய தழும்புகளால் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாகட்டும். முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. பேச முடியாத ஊமையன் பேசுவானாக இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்க முடியாத செவிகள் தெளிவாய் கேட்கட்டும் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதாக. கை கால்களை அசைக்க முடியாமல் இருக்கிற கால்களும் கைகளும் அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த நாமத்தை இந்த நேரத்தில் உச்சரியுங்கள். இயேசுவே, உங்கள் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு சுகம். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் சமாதானம். இயேசுவின் நாமத்தில் என் தரித்திரம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் என் பலவீனம் இப்பொழுது மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் மகத்துவங்களை அறியட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிரம்பட்டும். சொல்லி பாருங்க. இந்த நாமம் உங்களை அழைத்து செல்லும். இந்த நாமம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த இயேசு, இயேசுவா, இயேசுவா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசுவாவின் நாமம். கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக இருங்கள். என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். என் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் ஜெபத்தில் அப்பா நீர் இணைந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை உற்று கவனிக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே, நீர் ஆராய்ந்து அறிந்து பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. உண்மையாய் உம்மை தேடுகிற ஜனங்கள் உண்டோ என்று பார்க்கிற எங்கள் தேவன் அப்பா, நீங்கள்
உதட்டளவில் பேசுகிறவளை அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர். அவர்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம். ராஜா, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை என் ஆண்டவர் நீர் துடைக்கணும் அப்பா. ராஜா, ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கலாம், குடும்பங்களில் பிரிவினைகளில் இருக்கலாம், என் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பீர். கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகளை என் ஆண்டவர் சரி செய்வீர். தேவையில்லாத விபச்சார பாவத்தில் வேசித்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் மீட்டு கொண்டு வருவீர் அப்பா. அடிமைத்தனத்தில் உலக பாவங்களில் சிற்றின்பங்களை சிக்கியிருந்தாலும் சரி, மதுபானம் போதை வஸ்திரத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் ஆண்டவர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் மீட்டு கொண்டு வருவீரப்பா. ஜெபங்களை தொடர்ந்து கேட்டு அப்பா, என்னோடு இணைந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய அப்பா இல்லத்திலும் என் தேவ பிரசனம் இப்பொழுது இந்த அதிகாலை வேளையில் நிரப்பட்டும். தேவ மகிமை இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை நிரப்பணும் அப்பா. ராஜா, உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும். போக்குல வரத்தில் உடைய கரம் இருக்கணும். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா கரங்களிலும் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றணும் அப்பா. ராஜா, நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. பிள்ளைகளை உயர்த்துங்க. உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வைக்கப்பட்டு போகக்கூடாது. தேவ மகிமை இந்த நாளிலே அப்பா பலமாய் பிள்ளைகள் மேல் வெளிப்படணும் அப்பா. அந்தந்த நாளுக்குள்ள கிருபையை தருவேன் என்று சொன்னீர். இந்த நாளுக்கான கிருபையை நான் பேசி ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ராஜா, ஒருவரும் வைக்கப்பட்டு போக முடியாது. ஒருவரையும் என் ஆண்டவர் நீர் கைவிட மாட்டீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், அதற்கேற்ற பதிலை தருகிற தெய்வம் நீரே என்பதை அப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ராஜா, இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் விடுதலை ஆக்குகிறீரப்பா. தாமதித்தாலும் அது நிறைவேறும், அதற்காக நீ காத்திரு என்கிற வாசனத்தின்படி அநேகர் காத்திருந்தும் பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் அப்பா உடனடியாகவும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் என் தேவன் அற்புதம் செய்வது நிச்சயமே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். தெய்வ கிருபையானது உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. அளவில்லாத உடைய சமாதானத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது மூடிக்கொள்கிறாங்க அப்பா. பிதாவே, உம்முடைய கரத்துக்குள் தந்து நான் ஜெபிக்கிறேன். சிலுவையிலிருந்து உண்டான அந்த வெற்றியின் சத்தம் ஒவ்வொருடைய வீடுகளிலும் தொனிக்கட்டும். இனி தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.